நம்முடைய ரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளிலே தியானிக்க இருக்க சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சில ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார். என்ன காரியம்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் வேண்டுமென்றால் நாம் யாருக்காவது தர்மம் செய்கிறது யாருக்கும் தெரியாத செய்ய வேண்டுமா? மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எப்படி நாம் பரலோக கிருபையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பூலோகத்தில் நீங்கள் யாருக்காவது தானம் பண்ணும் தரித்திரருக்கும் அவங்களால எதையுமே திரும்ப செய்யாத ஒரு மனுஷருக்கு நீங்கள் செய்யும்போது நமக்கு பரலோகத்திலிருந்து பலன் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி தர்மம் செய்கிறது என்று கற்றுத்தருகிறார். அதோடு கூட ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று 7ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவைன்றது கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும் என்று இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். என் தேவ பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற ஆளுகை நம்மை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படியாக சில காரியங்களை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு காரியம் அதில் சொல்லுது 16ஆம் வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடாமலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, உபவாசம் நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானித்து அவருடைய வசனங்களை தியானித்து ஜெபத்தோடு அமர்ந்து எண்ணெய் பூசி அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, 2 எஜமான் என்பது ஒரு எஜமான் உலக காரியங்கள், இன்னொரு எஜமான் தேவ காரியங்கள். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, அதோடு கூட இந்த 2 எஜமான் என்பது அநீதிக்கும் நீதிக்கும் இருக்கிற காரியம். நீதிக்கு இருக்கிற காரியம் தேவனுக்கு உண்டானது,
அநீதிக்கு இருக்கிற காரியம் இந்த லோகத்து அதிபதிக்கு உண்டானவைகள். நாம் 2 எஜமானுக்கு செய்ய முடியாது. அப்போது அநீதியை நம்ம மேற்கண்டு நம்முடைய கர்த்தரும் மீட்புறமாக இருக்கிற இயேசுவுக்கு நம்ம உண்மையாக இருக்க கடமைப்பட்டிருக்கோம். அது கூட சகலமும் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும்போது சகலத்தையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். இந்த காரியங்களில் சொல்ற ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதுக்கே போஷிக்கும் போது நான் உங்களுக்கு போஷிக்க மாட்டேனா என்று சொல்லி பட்சிகளை விட நம்மை மேன்மையாக வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் சகலத்தையும் பார்த்து நடத்து கொள்வார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.